சுவேதா என்ற சிறுமி 8 வயது இருக்கும். அவளுடைய பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்வதால் பள்ளி முடிந்தவுடன் அவள் பக்கத்து வீட்டில் இருக்கும் ராகுல் என்ற சிறுவனுடன் விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். வேலைக்கு சென்ற பெற்றோர்கள் வரும் வரை அவள் பக்கத்து வீட்டில் தான் விளையாடி கொண்டிருப்பாள். ஒரு நாள் ஸ்வேதா விளையாடி கொண்டிருந்த போது அந்த வீட்டில் இருக்கும் ராகுலின் அப்பா ஸ்வேதாவிடம் நானும் உங்களுடன் விளையாட வருகிறேன் என்று கூறினார். அதற்கு ஸ்வேதா நீங்கள் எங்களுடன் விளையாடுவதா என்று வியப்புடன் கேட்டாளா. ஆம், எனக்கும் ஆசையாக இருக்கிறது. அதனால் நானும் உங்களுடன் விளையாடுகிறேன் என்றார். உடனே ஸ்வேதா சம்மதித்து அனைவரும் விளையாடினார்கள். அப்போது அவர் ஸ்வேதாவை தொட்டு தொட்டு பேசினார். அச்செயல் அவனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவரிடம் இருந்து விலகி போனார். ஆனாலும் அவர் ஸ்வேதாவை விடுவதாக இல்லை. மீண்டும் மீண்டும் அச்செயலையே செய்ததா. ஸ்வேதா அழுது கொண்டே வீட்டுக்கு ஓடிவிட்டார். தன் பெற்றோரிடம் இதை பற்றி சொன்னால் இனிமேல் விளையாட அனுப்ப மாட்டார்கள் என்று பயந்து பெற்றோரிடம் சொல்லாமல் மறைத்தாள். மறுநாள் காலையில் பள்ளிக்கூடம் சென்றாள். அவளுடைய எண்ணம் எல்லாம் ராகுல் வீட்டில் நடந்ததை பற்றியே இருந்தது. வகுப்பறையில் பாடத்தை கவனிக்காமல் அவர் சிந்தித்துக் கொண்டிருப்பதை ஆசிரியர் கவனித்தார். பாடம் முடிந்தவுடன் ஆசிரியர் அவளை அழைத்து உனக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டார். அதற்கு ஸ்வேதா அவரிடம் அச்சத்தோடு அப்படி ஒன்றும் இல்லை என்று கூறினாள். உடனே ஆசிரியர் நீ எதையோ நினைத்து அச்சப்படுகிறாய், அது என்னவென்று என்னிடம் சொல் என்றார். ஸ்வேதா அஞ்சி சொல்ல மறுத்தார். ஆசிரியர் அச்சப்படாமல் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கனிவாக கேட்டார். ஸ்வேதா நடந்ததை ஆசிரியரிடம் கூறினார். உடனே ஆசிரியர் இதை நினைத்து சொல்ல வேண்டாம், உனக்கு என்ன நடந்தாலும் முதலில் உன் பெற்றோரிடம் கூறுவதுதான் நல்லது என்று ஆலோசனை கூறினார். நம் மீது பிறர் தொட்டு பேசுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி நமக்கு பிடிக்காத செயல்கள் நடந்தால் உடனே அச்சமின்றி மறைக்காமல் பெற்றோரிடம் கூறுவது சிறந்தது என்று கூறி ஸ்வேதாவை அனுப்பினார். அன்று முதல் ஸ்வேதா என்ன நடந்தாலும் அச்சமின்றி பெற்றோரிடம் கூறி விடுவாள்.